ஐபிஎல்ல சிஎஸ்கே டீம் இருக்குல்ல, நம்ம சிஎஸ்கே சென்னை அணி. இந்த சென்னை அணியோட கேப்டன் மகேந்திர சிங் தோனி. தோனி என்ன நினைக்கிறாருன்னா, இந்த சர்ஃப்ராஸ் கான் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வேற லெவல்ல விளையாண்டுட்டு இருக்கான். இந்தியா விசஸ் இங்கிலாந்து இந்த டெஸ்ட் மேட்ச் இருக்குல்ல, இந்த டெஸ்ட் மேட்ச்ல பயங்கரமா இந்த சர்ஃப்ராஸ் கான் விளையாண்டுட்டு இருக்கான். அதனால இந்த சர்ஃப்ராஸ் கானை எப்படியாவது நம்ம சிஎஸ்கே டீமுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம்னா கண்டிப்பா 2024 ஐபிஎல் கப்பு நமக்கு தான் அப்படின்னு தோனி ஒரு பக்கம் முடிவு பண்ணிட்டார். அதுக்காக தோனி சிஎஸ்கே டீம்ல சிவம் துபே அப்படின்னு ஒரு ஆள் இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு, நல்லா ஹைட்டா இருப்பாரு, பயங்கரமா அதிரடியா விளையாடுவார். ஓகேங்களா? அந்த சிவம் துபேக்கு இப்ப அடிபட்டுருச்சு. அதனால சிவம் துபேக்கு பதிலா இந்த சர்ஃப்ராஸ் கானை விளையாட வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சிஎஸ்கே டீமோட தோனி விரும்புறாரு. இந்த பக்கம் வாங்களேன், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல கௌதம் கம்பீர் இருக்காருல்ல, கௌதம் கம்பீர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த சர்ஃப்ராஸ் கான் பையனை நம்ம டீமுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம்னா கண்டிப்பா இந்த ஐபிஎல் 2024 கப்பு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான். ஏன்னா நம்ம கொல்கத்தா டீம்ல சரியான பேட்டிங்கே இல்லை. அதனால இந்த சர்ஃப்ராஸ் கான் பையனை நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் கௌதம் கம்பீர் விரும்புறாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லைங்க, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, மும்பை இந்தியன்ஸ் அணி, ராஜஸ்தான் ராயல்ஸு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்னு நிறைய டீமு இந்த சர்ஃப்ராஸ் கான் அப்படிங்கிற ஒரு பையனை எப்படியாவது நம்ம டீமுக்கு கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு எல்லாருமே போட்டி போட்டு தீராங்க. சரி, இந்த சர்ஃப்ராஸ் கான் யாரு அப்படின்னா U19, அதாவது அண்டர் 19, 19 வயசுக்குள்ள பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுவாங்கல்ல, அந்த மேட்ச்ல சர்ஃப்ராஸ் கான் விளையாட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரஞ்சி கோப்பை விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல இந்த U19 அதுக்கப்புறம் ரஞ்சி கோப்பையெல்லாம் நல்லா விளையாடுறாரு, பட்டையை கிளப்புறாரு. அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் கான் இருக்கார்ல, 2015 ஐபிஎல் விளையாட ஆரம்பிக்கிறார் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக. ஓகேங்களா? அப்படி ஆரம்பிக்கும் பொழுது சரியாவே விளையாடல. U19 ரஞ்சி கோப்பையெல்லாம் நல்லா விளையாடுற ஆளு ஐபிஎல் கப்ல சரியா விளையாடல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 மேட்ச்னு நினைக்கிறேன். அந்த 70-80 மேட்ச்ல 22 ஆவரேஜ் தான், ஒரு மேட்சுக்கு 22 ரன் ஆவரேஜ் தான் அடிக்கிறாரு. அதனால சரியா வாய்ப்பே கிடைக்கல. அதுக்கப்புறம் 5 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ இந்தியா விசஸ் இங்கிலாந்து இந்த டெஸ்ட் மேட்ச்சு இந்த சர்ஃப்ராஸ் கான் அப்படிங்கிற ஒரு பையனோட எதிர்காலத்தையே மாத்திருச்சுங்க. அந்த அளவுக்கு மனுஷன் பட்டையை கிளப்புறான். அந்த சர்ஃப்ராஸ் கான் பயங்கரமா விளையாடுறான். சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது இப்போ எல்லா ஐபிஎல் டீமும் சிஎஸ்கே அணி, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு எல்லா டீமும் இந்த சர்ஃப்ராஸ் கான் பையனை நம்ம டீமுக்கு இழுத்துருந்தப்பா, இவனை இழுத்துட்டோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி தான் அப்படின்னு கண்டனம் கட்டிட்டு வராங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த சர்ஃப்ராஸ் கான் இதுக்கப்புறம் சிஎஸ்கே டீமுக்கு வராரா, இல்லை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு வராரா, இல்லை இந்த 2 டீமை விட்டுட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு வேற டீமுக்கு ஏதாவது போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.